ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா ட்ரெயின்ல டிராவல் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெயின்ல டிராவல் பண்றது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா ட்ரெயின்ல டிராவல் பண்றது மட்டும் இல்லாம ட்ரெயின் எப்படி இயங்குது, ட்ரெயினோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்போ சென்னையில இருக்கிற ரயில் மியூசியம்க்கு தான் வந்திருக்கோம். வாங்க இந்த மியூசியம் எப்படி இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ரயில் மியூசியமோட லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்க வரும்போது செக் பண்ணிட்டு வாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு பிளேஸ், இது வரைக்கும் நீங்க பார்த்துராத ஒரு பிளேஸ் எதையாவது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அந்த பிளேஸுக்கு போயிட்டு அந்த பிளேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரிவ்யூ பண்ணி நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணலாம். நம்ம உள்ள என்ட்ரி ஆனதுமே டிக்கெட் கவுண்டர் ஆப்போசிட்ல இருக்கும். அங்க உள்ள போயிட்டு டிக்கெட் வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ டிக்கெட் வாங்கி வந்துட்டோம். ஒரு பர்சனுக்கு டிக்கெட்டோட ஃபேர் பாத்தீங்கன்னா 40 ரூபாய். சில்ட்ரன்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு டிக்கெட் ஃபேர் 15 ரூபாய். இந்த மியூசியம் பாத்தீங்கன்னா மண்டே மட்டும் ஹாலிடே, மற்ற எல்லா டேஸ்லயும் ஓப்பன்ல இருக்கும். இந்த மியூசியமோட டைமிங் என்னன்னா மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். நீங்க வரும்போது இந்த டைமை செக் பண்ணிக்கிட்டு இந்த மியூசியம்க்கு வாங்க இப்போ நம்ம இந்த மியூசியம் எப்படி இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இதோ இங்க பாத்தீங்களா ரயில்வேஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட திங்ஸை வச்சுக்கிட்டு ஒரு லேடி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. இது மட்டுமே இல்லாம இந்த மியூசியம் ஃபுல்லா அங்கங்க சில ரயில்வே திங்ஸை வச்சுக்கிட்டு டிசைன் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அடுத்தது இதோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த டிசைன் என்ன அப்படின்னு ஒண்ணுமே புரியல. நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், ஆனா எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இது என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததா பார்த்தோம்னா 2 சேவல்கள் சண்டை போடுற மாதிரி ஒரு டிசைனை இங்க ரெடி பண்ணிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே உண்மையான சேவல்கள் மாதிரியே ரெடி பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த ஒரு டிசைன். அப்படியே இதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா இங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காங்க, 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் நம்மளுக்கு இந்த ஒரு டிசைன்ல தெரியுது. ஆனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒன்னும் புரியல. ரயில்வேஸ்ல யூஸ் பண்ணப்பட்ட திங்ஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய டிசைன்ஸ் இங்க பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒரு மியூசிக்கை போட்டு பார்த்துடலாம் வாங்க. அடுத்தது நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்கு பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கிற மாதிரி இந்த ஒரு பிளேஸை டிசைன் பண்ணிருக்காங்க. இங்க நம்ம போட்டோஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டே வச்சிருக்காங்க. இங்கேயும் நம்ம உள்ள நின்று போட்டோஸ் எடுத்துக்கலாம். இந்த ட்ரெயினோட டிசைனை பார்த்தா இது மெட்ரோ ட்ரெயினோட டிசைன் மாதிரி தெரியுது. ட்ரெயின்ல போட்டோ ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பிளேஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து எவ்வளவு போட்டோஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், ரியலிஸ்டிக்கா இருக்கும். அடுத்தது இந்த ட்ரெயின் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா சென்னையில ஓடுற லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ட்ரெயின் இப்ப நம்ம பாக்குற ட்ரெயின் எல்லாம் 1965ல இருந்த ஒரு ட்ரெயினோட கோச் தான் இந்த ஒரு கோச். ஆனா அப்பல இருந்து எல்லா ட்ரெயினோட கோச்சஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட லைட்டா சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க, மற்றது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு ட்ரெயினோட கோச் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்ப இருக்கிற ட்ரெயினோட கோச் மாதிரியே தெரிஞ்சது. அடுத்தது இப்ப நம்ம அப்படியே உள்ள வந்துட்டோம். இங்க பார்த்தோம்னா ட்ரெயினை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த ஒரு மியூசியம்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியாவில் 1853ல தான் முதல்ல ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம ட்ரெயினோட ப்ராசஸ் என்ன, ட்ரெயின் எப்படி இயங்குது, ட்ரெயினை யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் நம்ம இங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் ரயில்வேஸ்ல என்ன மாதிரி ட்ரெயின் எல்லாம் இருக்கு, எந்த மாதிரி கோச்சஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா இங்க மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. ஒரு ட்ரெயினோட கோச்சஸோட நேமும் அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயினோட நேமும் மென்ஷன் பண்ணி ரொம்ப தெளிவா அழகா நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போயிடலாம். நம்ம நார்மலா நிறைய ட்ரெயினை பார்த்திருப்போம், அந்த ட்ரெயின்ல இருக்கிற கோச்சஸா பார்த்திருப்போம். ஆனா என்னடா இது ட்ரெயினா, இந்த ட்ரெயின்ல இப்படி ஒரு கோச்சஸ் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய லக்ஸரி கோச்சஸும் நம்ம பார்க்காத கோச்சஸோட மாதிரிகளும் இங்க வச்சிருக்காங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குமோ அதுக்கும் மேல ஒரு ட்ரெயினோட கோச் இருந்தா எப்படி இருக்கும், செம்மையா இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய கோச்சஸை இங்க போட்டோஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த ஒரு ட்ரெயின் தான் லக்ஸரி கோச்சஸ் கொண்ட ஒரு ட்ரெயின். பார்க்கவே எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. பாத்தீங்களா இந்த ட்ரெயின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல இருக்குல்ல. ஆனா இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்க லட்சக்கணக்கில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ட்ரெயின் நம்ம சைடு இல்லாம ஜெய்ப்பூர், டெல்லி, மும்பை அந்த சைட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இதை யாரு ரன் பண்றாங்க அப்படின்னா நம்ம IRCTC தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயினை பத்தி தனியா ஒரு வீடியோவே மேக் பண்ணலாம் போல. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்த ஒரு ட்ரெயின் வந்தே பாரத் ட்ரெயினோட மாதிரியே தான் இங்க வச்சிருக்காங்க. இதுதான் வந்தே பாரத் ட்ரெயின். நான் இந்த ஒரு ட்ரெயின் தான் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெயின் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதை விட ரொம்ப லக்ஸரியான ட்ரெயின்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு இந்த மியூசியம்க்கு வந்த பிறகுதான் தெரிஞ்சது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த மியூசியம்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய போட்டோஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு தேசிய தலைவர்கள் பயணம் பண்ண போட்டோஸும் இங்க நிறைய மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க வந்து நம்ம ட்ரெயினை பத்தின எல்லா தகவல்களையும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இங்க இந்த மியூசியமோட ஷாப்பும் இருக்கு. இங்க உள்ள பார்த்தோம்னா ட்ரெயினோட டாய்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க உள்ள போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம அப்படியே மேல போய் பார்க்கலாம். மேல பார்த்தோம்னா ட்ரெயின்ஸ் கேலரியும் ஹெரிடேஜ் கார்னரும் இருக்கு. வாங்க இந்த ரெண்டையும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா இந்த ட்ரெயின்ஸ் கேலரி இருக்கு. இந்த ட்ரெயின்ஸ் கேலரி எப்படி இருக்கு அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இங்கேயும் பார்த்தோம்னா ட்ரெயினோட நிறைய பிக்சர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரெயினோட நிறைய கோச்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரெயினோட பார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, இதுதான் நான் சொன்ன மகாராஜா எக்ஸ்பிரஸ். பார்க்கவே வேற லெவல்ல இருக்கு.
அடுத்தது இப்போ நம்ம லோகோமோட்டிவ் அண்ட் பவர் யூனிட் கேலரி தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நிறைய ட்ரெயினோட இன்ஜின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் என்னென்ன எந்த மாதிரி இன்ஜின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு தகவலை நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம இன்ஜினோட மாதிரியை பார்த்தோம். இப்போ உண்மையான இன்ஜினை பார்க்கலாம் வாங்க. இதோ பாருங்க, உண்மையான ஒரு இன்ஜின். ஆனால் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஜின். இது நம்ம பார்க்கறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஜினை இங்கே வச்சுருக்காங்க நம்ம பார்க்கறதுக்காக. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இன்ஜின்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இதோ பாருங்க, நிறைய இன்ஜின்ஸ் இருக்குது இங்கே. இதில் இந்த ஃபர்ஸ்ட் இன்ஜின் ரொம்ப தாறுமாறாக இருக்குது. ரொம்ப பழைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஜின். இந்த இன்ஜின் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே படிகள் ஏறி மேலே வந்துட்டோம். இந்த இன்ஜினை பார்த்தா இது நிலக்கரியால யூஸ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஜின் மாதிரி தெரியுது. அந்த காலத்துல புகை வண்டி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இன்ஜின் இது. இதோ இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் நிலக்கரியெல்லாம் கொட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்க இருந்து எடுத்துன்னு வந்து நிலக்கரிக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஜினை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு உண்மையான இன்ஜின் தான், மாடல் எல்லாம் இல்ல. உண்மையான ஒரு இன்ஜினை கொண்டு வந்து தான் இங்க வச்சிருக்காங்க நம்ம பாக்குறதுக்காக. இந்த மியூசியம்ல ட்ரெயினோட கோச்சஸ், இந்த ட்ரெயினோட என்ஜின்ஸ் மட்டும் இல்லாம சில்ட்ரன்ஸோட பார்க்கும் ரெடி பண்ணிருக்காங்க. அங்கங்க நிறைய பார்க் இந்த மியூசியம் ஃபுல்லா இருக்கு. அதுல ஒரு பார்க்கு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க குழந்தைங்க ஜாலியா விளையாடுவாங்க. நீங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான நிறைய திங்ஸ் இங்க இருக்கு. டாய் ட்ரெயினும் இருக்கு. நம்ம கடைசியா டாய் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும். அடுத்தது இங்க பார்த்தோம்னா எக்கோ கிரீன் பார்க் இருக்கு. இந்த பார்க்ல பார்த்தோம்னா நிறைய செடிகளும் பூக்களும் இருக்கு. இந்த பிளேஸ் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க போல. சூப்பரா ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க நீட்டா. பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு பிளேஸ். இது எல்லாமே அந்த டாய் ட்ரெயின்ல போகும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு நேச்சரா பாக்குற மாதிரி தெரியும். அதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா சுத்தி டாய் ட்ரெயினை ரெடி பண்ணியிருக்காங்க போகிற மாதிரி. அது அந்த ட்ரெயின்ல போகும்போது இந்த பார்க் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும். இன்ஜின், பார்க், நிறைய டிசைன் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே வாட்டி பாத்துறலாம். அது மட்டும் இல்லாம இந்த மியூசியம்ல நம்ம எதையாவது பார்க்காம மிஸ் பண்ணிட்டாலும் அந்த டாய் ட்ரெயின்ல போகும்போது நம்ம பாத்துறலாம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய என்ஜின் இருக்கு. ஆனா இதை பாக்குறதுக்கு என்ஜின் மாதிரி தெரியல, ஒரு டிராக்டர் மாதிரி இருக்கு. ஒருவேளை டிராக்டர் இதை பார்த்து தான் கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. பார்க்க ஒரு பெரிய டிராக்டர் இருந்தா எப்படி இருக்குமோ அதே போலதான் இருக்கு இந்த டிசைன். அதோட இன்ஃபர்மேஷனையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இன்ஜினோட பேரு பார்த்தோம்னா ஃபவுலர் ஃபிளாகிங் இன்ஜின் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இது பாக்குறதுக்கு ஒரு டிராக்டர் மாதிரியே நம்ம கண்ணுக்கு தெரியுது. இங்க பாத்தீங்களா, இன்ஜின் வர்றதுக்கு முன்னாடி குதிரைகளை வச்சு இந்த ரயில் பெட்டியை இழுத்துட்டு வராங்க. அந்த ஒரு இதுவை தான் நம்மளுக்கு இங்க பிக்சரா போட்டு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ட்ரெயின் பெட்டிகளை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நிறைய திங்ஸ் இங்க இருக்கு நம்ம பாக்குறதுக்காக. இது மட்டும் இல்லாம அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா இங்க பார்த்தோம்னா நிறைய டிக்கெட்ஸ் இருக்கு. இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே ஒரு காலத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல யூஸ் பண்ணப்பட்ட டிக்கெட்டை தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரொம்ப பழைய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் டிக்கெட் எல்லாமே இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ட்ரெயின் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கறது நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே ரெடி பண்ணிருக்காங்க. அந்த ட்ராக் எல்லாம் போட்டு ஒரு குட்டி 2 ஸ்டேஷனுக்கு நடுவுல டிராவல் பண்ணதை தான் இங்க நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. ட்ராக் எல்லாம் எப்படி பிரியுது, எப்படி ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே நம்மளுக்கு இங்கே தெளிவா மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெயின் பிரிட்ஜில் எப்படி போகும், சிக்னல்ஸ் எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்மளுக்கு இந்த ஒரு இடத்த பார்த்தா தெரிஞ்சிரும், புரிஞ்சிரும். டோட்டலா ட்ரெயின் ரயில்வே ட்ராக்ல எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கறத நம்மளுக்கு இங்க மென்ஷன் பண்ணி தெளிவா மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க.
அடுத்ததா இங்க பார்த்தோம்னா நிறைய ட்ரெயினோட வீல்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. ஒரு வீலும் பார்க்க அவ்வளோ பெரிய வீலா இருக்கு. ஒரு ட்ரெயினோட மாடலுக்கு ஏத்த மாதிரி வீல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாமே நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்ததா இப்ப நம்ம ரயில் மியூசியம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷனை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல இந்த டாய் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போக போறோம். இப்ப பாத்தீங்கன்னா டாய் ட்ரெயின் ஃபுல் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த ரவுண்ட்ல போலாம். இந்த டாய் ட்ரெயினை பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பெரியவங்களும் இதுல டிராவல் பண்ணி போலாம். ஆனா இந்த டாய் ட்ரெயினுக்கு ஒரு டைமிங் வச்சிருக்காங்க. அந்த டைமிங்ல மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படியே இந்த மியூசியம் சுத்தி ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துரும் இந்த டாய் ட்ரெயின். குழந்தைங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் எல்லாம் போட்டோ போட்டு தாறுமாறா ரெடி பண்ணிருக்காங்க இந்த ஒரு டாய் ட்ரெயினை. இப்போ நம்ம முதல் ஆளா இந்த டாய் ட்ரெயின்குள்ள ஏறி உட்காந்துட்டோம். இந்த ட்ரெயின் டிராவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. என்னங்க இந்த ட்ரெயின்ல செக்கிங் எல்லாம் வராங்க, டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம 2வது வாட்டி டிராவல் பண்ணாம இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம நம்ம முதல் வாட்டி டிராவல் பண்றதுக்காகவும், ஏன்னா டிக்கெட் இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க போல. இப்போ இந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க இந்த ஜேர்னி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அப்படியே இந்த மியூசியம் ஃபுல்லா ட்ரெயின்ல டிராவல் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் எங்க ஸ்டார்ட் ஆனோமோ அங்கேயே வந்துட்டோம். ஆனா ட்ரெயின்ல டிராவல் பண்றது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இந்த ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவா போகுது. ஆனா குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றது. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மியூசியம்ல ஒரு ஃபுட் கோர்ட்டும் இருக்கு. நம்ம இங்கேயும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம கொண்டு வந்தும் சாப்பிடலாம். அடுத்தது பார்க்கிங் ஏரியா பார்த்தோம்னா மியூசியம்க்கு வெளியவே இருக்கு. இங்க எல்லா வெளிகளையும் பார்க் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர்கிட்டயும் டிக்கெட் யாருமே கொடுக்கல, வாங்கல. இந்த மியூசியம்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டவை இருக்கு. ட்ரெயினை பத்தி நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏகப்பட்டவை நம்ம இந்த மியூசியம்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸா இந்த ஒரு பிளேஸ் இருக்கும். குழந்தைகளுக்கு ஏத்த மாதிரியே நிறைய திங்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ஜாலியாக விளையாடுவாங்க. வீக்கெண்ட் டைமில் நீங்கள் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வாங்க. அவங்க ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினை பற்றி நீங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஒரு பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் டைம் போகிறதே தெரியல. இங்கே நம்ம ஒன்றும் பார்க்கும்போது டைம் என்ன ஆகுது, எப்படி ஆகுது போகுது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ அழகா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு இந்த ஒரு பிளேஸை விசிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த மியூசியமாக ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இப்போ கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் அண்ட் டேக் கேர்.